பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழில்பு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம். பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். வணக்கம் கார்த்திக். நீட்டை தொடர்ந்து எதிர்த்து வந்த இந்த திமுக அரசுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இப்போ நடந்திருக்கு. இந்த பேப்பர் லீக்ல இருந்து உச்ச நீதிமன்றமே அது கண்டனம் தெரிவித்து வலுவல ஒண்ணு சேர்க்கலாங்க. ஒரு சில இடத்தில் குளறுபடிகள் கேள்வித்தாள் வெளியானதாக தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் புகார் மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டதா அது என்டிஏ கொடுத்தாங்க. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு சின்ன என்கொயரி பண்ணி அதுக்கு சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் முறைகேடுக்கு நடந்ததாக சொல்லப்படும் ஒரு 1500 1600 மாணவர்களுக்கு ரீடெஸ்ட் மறுதேர்வும் வச்சு முடிச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ் ஒரு அஃபிடேவிட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, நாங்க டேட்டாவை ஸ்டடி பண்ணி பார்த்ததுல அனாலிசிஸ் பண்ணி பார்த்த வகையில் பார்க்கும் பொழுது வழக்கத்தை விட இந்த ஆண்டு 2024 ஆண்டுல வெளியான முடிவுகள் மிகப்பெரிய மாற்றம் இல்லை. நிறைய மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறது உண்மைதான். அதற்கான காரணம் சிலபஸை குறைச்சிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக தேர்வுக்கான சிலபஸை 25% 4 ஒரு பங்கு சிலபஸை குறைத்ததால் மாணவர்கள் இந்தியா முழுக்க அதிக மதிப்பெண் வாங்குறதா வாங்கியிருக்காங்க. அதுதானே காரணமே ஒழிய இவர்கள் செல்லும் போது பெரிய அளவில் குளறுபடி நடந்து இந்த மதிப்பெண்கள் வரல. அதே போல நீட் தேர்வில் இருக்கும் ஒரு சில குறைபாடுகளை களைவதற்கு நிரந்தரமாக நீக்குவதற்கு மத்திய அரசு முயற்சி எடுத்திருக்கு. ஓய்வு பெற்ற இஸ்ரோ சேர்மன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைத்து அந்த குழுவோட நோக்கம் நீட் தேர்வை எப்படி ஒரு ஃபுல் ப்ரூஃபாக மாத்துவது, நீட் தேர்வு எந்த வித லீக்கேஜஸ் இல்லாம வாட்டர் டைட்டா அது எந்த கொஸ்டின் பேப்பர் எதுவுமே லீக் ஆகக்கூடாது, தேர்வு மதிப்பெண்கள் கணக்கிடுவதில் தவறு வரக்கூடாது, அந்த முறை எப்படி மாத்துறது அப்படின்னு இன்னைக்கு அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து இனிமேல் நீட் என்பது ஆன்லைன்ல நடத்துவாங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு 10 நிமிஷம் முன்னாடிதான் அந்த எந்த கொஸ்டின் பேப்பர்ங்கிறதே செட் ஆகும். சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க இந்த குளறுபடிக்கான வாய்ப்பே கிடைப்போது. நம்ம ஆன்லைன் என்பது ஒன்றும் புதிய முறை கிடையாது. இப்ப ஜிஎல்லாம் அதெல்லாம் நடத்துறாங்க. ஐஐடியில் அனுமதி பெறுவதற்கு சேர்க்கை நடவதற்கு ஐஐடி ஜின்னு ஒரு தேர்வு நடத்துறாங்க. அது முழுக்க ஆன்லைன்ல நடத்துறாங்க. அந்த தேர்வுல அந்த முறை போகும் பொழுது இது ஏமாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் நம்ம பல தேர்வு முறைகள் இருக்கு. நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் பார்த்தோம்னா நம்ம வீடியோல லாகின் பண்ணணும். ஒரு கேமரா இருக்கும், நீங்க முன்னாடி எழுதணும். அது ஆட்டோமேட்டிக்கா அது ட்ராக் பண்ணணும். இங்க போறீங்களா, அங்க போறீங்களா, மைக்ல பேசுறீங்களா, வேற நோட்டை பாக்குறீங்களா, இந்த மாதிரி பல்வேறு முறைகள் இன்னைக்கு விட்டது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பார்க்கணுமே ஒழிய நீட் மேலே மீண்டும் குறை சொல்வது எந்த வகையிலும் மாணவர்களுக்கு நன்மை பயக்காது. இப்ப நம்ம 2ஆம் ஆண்டு நியூஸ் கூட பார்த்தோம், நீட் தேர்வு ரத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் 3 லட்சம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. நம்ம நீட் தேர்வு வருவதற்கு முன்பு இது ஒரு சேர்க்கை முறையில் ஒரு மாற்றம். நீட் தேர்வு வருவதற்கு முன்பு ஜஸ்ட் பாஸ் ஆன மாணவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பணம் அதிகமாக கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அதாவது மருத்துவக் கல்லூரி இடங்கள் ஏலத்துல விட்டாங்க. யார் அதிகமா தர்றாங்களோ அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அது பண்ண முடியாது. யாரை சேர்த்தாலும் அவர்கள் அந்த ரேங்கிங் ஆர்டர் தான் வரணும்னு ஒரு ரூல் இருக்கு. இதனால கல்லூரிகள், குறிப்பாக திமுக நடத்தும் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான வருமானம் பாதிக்கப்படுது. எப்படியாவது நீட் தேர்வுல இருந்து விலக்கு வாங்கிட்டா நாங்க நினைத்த மாணவர்கள் சேர்க்கையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது போறாங்க. ஏன் அரசு சொல்லட்டுமே, தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீட் தேர்வு வச்சுக்கலாம், அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும் நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு ப்ரப்போசல் வைக்க சொல்லுங்க. அது வைக்க மாட்டாங்க. ஆனா இது முழுக்க இந்த போராட்டத்தை பின்னால் இருந்து இயக்குவது தனியார் மருத்துவக் கல்லூரி. அதே போல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த தேர்வு வருவதற்கு முன்பு ஒரு சில பள்ளிகள்ல +2ல அதிக லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து படிக்க வச்சு மார்க் வாங்கி அனுமதி வாங்கணும். இன்னைக்கு அது தமிழகம் முழுக்க அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% மேல இடம் பெறாங்க. இதே அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு வருவதற்கு முன்பு
2016 முதல் 2006 முதல் 16 வரை மொத்தமாக 350 பேர் தான் சேர்ந்தாங்க. அந்த நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. பள்ளி கல்வி திட்டம் மாறினதுனால இன்னைக்கு சிலபஸ் மாநில கல்வி திட்டத்துல தான் 99% கேள்விகள் வருது. அதுவுமே 100% இன்னும் 2-3 வருடங்களுக்கு 100% ஆயிடும். அதனால வந்து நீட் தேர்வு என்பது சரியான மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரிகள் கிடைப்பதற்கு வழிவகை செய்கிறது. இந்த தேர்வில் இருக்கும் குறைகள் நீக்கப்பட்டு இந்த தேர்வு மேலும் மேலும் செம்மையாக்கப்பட்டு சிறப்பாக நடத்த வேண்டும். அது நிச்சயமாக 2025 நீட் தேர்தல் எந்த குளறுபடியும் இல்லாமல் யாராலும் குறை சொல்ல முடியாத வகையில் நடக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்க மாநில தலைவர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காரு. ஏன் டிஃபமேஷன் கேஸ்? இவ்வளவு நாளா உங்க மேலதான் திமுக தரப்புல இருந்து வழக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு 3 வருஷத்துல செய்யாததை உங்க மாநில தலைவர் செய்யறதுக்கான காரணம் என்ன? இதுல வந்து உங்களுக்கு ஆர்.எஸ். பாரதி அவர்களை பொறுத்தவரை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. பத்திரிகையாளர்களா ரெட் லைட் மீடியா அப்படின்னு சொன்னாரு. நீதிபதிகள் பட்டியலினத்திலிருந்து நீதிபதிகள் வருவது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. திராவிட இயக்கம் வந்து திராவிட இயக்கம் இருந்ததால் தான் இன்னைக்கு வந்து நாயெல்லாம் கூட டிகிரி வாங்குது. நாயெல்லாம் கூட பிஏ டிகிரி வாங்குது. அது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சாவுகளுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு உண்மைக்கு புறம்பான எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் ஒரு கட்டுக்கதை வந்து அவிழ்த்து விட்ட காரணத்தால் ஒரு எல்லையை கடந்தாச்சு. இதுக்கு மேல வந்து அவரை விட்டு வைப்பது, இதுக்கு மேல வந்து அவர் இதே போல வந்து வாய் துடுக்காக வளரி கொட்டுவதை தடுக்காமல் இருப்பது எல்லாத்துக்குமே ஒரு கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும். அதனால வந்து இது போன்ற உளறுவதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு வழக்கு போட்டிருக்கு. அவர் நீதிமன்றத்துல போய் எதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சிக்கு அண்ணாமலை அவர்கள் காரணம்னு சொன்னார் அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும். அதே போல இதற்கு முன்னரே பத்திரிகையாளர்ல வழக்கு போட்டிருந்தாங்கன்னா இதற்கு முன்னரே பட்டியலணி சார்பில் வந்து ஒரு வழக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வழக்குல வந்து கோர்ட்ல மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தவர் ஆர்.எஸ். பாரதி. அதன் பிறகாவது திருந்த வேண்டும். வயதில் மூத்தவர், 75 வயசுக்கு மேலாச்சுன்னு நினைக்கிறேன். வயதில் மூத்தவர் தன்னுடைய அனுபவத்துக்கு தேவையான உரிய மரியாதை கிடைக்கணும்னா வாய் அடக்கணும். 75 வயசுக்கு மேலான ஒரு நபர் இது போன்ற உளறுவதை நிறுத்தாவிட்டால் நீதிமன்றத்தின் துணை கொண்டு ஒன்னா அவரை மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்க மறுத்தால் சிறைக்கு அனுப்பணும். அதன் பின்னால் வந்து அவருடைய நஷ்ட ஈடு வந்து அவர் கொடுக்கணும். இது மேல வந்து யாரு மேல வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த துணிச்சல், அந்த முரட்டத்தனத்தை அடக்குவதற்காக வழக்கு போட்டிருக்கு. அடுத்தது, தமிழகத்துல எது நடந்தாலும் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க. எதிர்கட்சிகள் தான் அங்க பாராளுமன்றத்துல உங்களை நோக்கி சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறாங்க. பட் நீங்க இங்க எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை வேணுங்கிறீங்க. வெள்ளச்சாயத்துக்கு கேட்டீங்க. இப்ப அண்மையில் நடந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலைக்கும் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க. இது வந்து நமக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாய இருப்புகள் நடக்குது. அதே பொது வழியில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் பேசு பொருளானது என்ன அப்படின்னா, எம்எல்ஏ திமுகவோட எம்எல்ஏ உதயசூரியன் அவர்களும் இன்னொரு எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் இருவரும் தான் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதையும் கள்ளச்சாராயம் விற்பனை ஆவதையும் முழுமையாக ஆதரிக்கிறாங்க. அவர்கள் வந்து தனியாக அந்த மாவட்டத்துக்குள்ள அரசாங்கமே நடத்துறாங்க. அவர்களை மீறி எந்த அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து சென்ற வருடம் பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இது போல வந்து ஒரு இழப்பு ஏற்படுது. கள்ளச்சாராயம் குடித்து 20க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்து போறாங்க. அதன் பிறகு ஒரு வருடத்துக்குள்ளாக இன்னொரு இடத்துல வந்து இவ்வளவு பெரிய இன்னைக்கு 65 பேர் அப்படிங்கிறது கடைசியா நம்ம கேள்விப்பட்ட தகவல். அதன் பிறகு வந்து சிகிச்சையில் இருந்தவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்களா, அவர்கள்ல எத்தனை பேர் வந்து இன்னும் ஆபத்தான கட்டத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சோ ஆக வந்து இன்றைய தேர்தல் நம்ம இன்றைய நிலைமையில நம்ம பாக்குறப்போ வந்து இது ஆளுங்கட்சியின் ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராயம் ஆறாக வந்து எங்கேயும் ஓட முடியாது. ஆளுங்கட்சி நிச்சயமாக பின்னால் இருந்து ஆதரவு தருகிறது. அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை பத்தி நம்ம விசாரணை செய்வதற்கு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையால் முடியாது. அவர்களுக்கு நிச்சயமாக அழுத்தம் கொடுப்பார்கள். எங்களுக்கு வந்து திமுக தொடர்பு வெளியில் சொல்லாதீங்க,
திமுக பேரு கெட்டு போயிரும், எங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு பேரு கெட்டு போயிரும் அப்படிங்கிற அவர்களுக்கு வந்து உறுதியாக பின்ன ஆளுங்கட்சியில இருந்து அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த அழுத்தத்தை மீறி ஒட்டுமொத்தமா எங்கிருந்து வாங்குறாங்க, எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இது மூலம் வந்து எத்தனை லிட்டர் கள்ளச்சாராயம் உற்பத்தி ஆகுது, எங்கெங்க விக்கிறாங்க, அவர்களுடைய நெட்வொர்க் என்ன முழுமையாக இந்த கள்ளச்சாராய பின்னணி கொண்டு வருவதற்கு சிபிஐ விசாரணை நம்ம கேட்கிறோம். அதே போல வந்து ஆம்சா அவர்கள் கொலையில வந்து இது ஒரு சாதாரண ஒரு கேங் வார் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. அவர் ஒரு வளர்ந்து வரும் பட்டியலின மக்களுக்கான தலைவர். நல்ல பேர் வச்சிருக்காரு. இப்ப வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விடாட்டாலும் உறுதியாக 26 அவர் தேர்ந்தெடுக்கும் தொகுதியில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்த ஒரு தலைவர். அப்படிப்பட்ட நபரை வந்து இன்னைக்கு அவருடைய வீட்டு முன்னால் காவல் நிலையத்திற்கு மிக அருகாமையில் வைத்து படுகொலை செஞ்சிருக்காங்க. நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மனசு வந்து பதறுது. அது வந்து கசாப்பு கடையில கறியை வெட்டுற மாதிரி வந்து முகத்துல ஒரு வெட்டு, கையில கால்ல எல்லா பக்கம் வெட்டியிருக்காங்க. அவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வருது? 5 பேர் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை அவருடைய வீட்டு முன்னால் தைரியமாக வெட்ட முடியுதுன்னா எங்கிருந்து வருது? அவர்கிட்ட வந்து கன் இல்ல, வழக்கமா வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு துப்பாக்கி இல்ல அப்படிங்கிற தகவல் எப்படி போகுது? இத்தனை பேர் வந்து இந்த இடத்துக்கு போனா பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டது யார்? இது ஒரு திட்டம், மிகப்பெரிய திட்டம் போட்டு நடத்தப்பட்ட ஒரு வெறி செயல். இது வந்து அந்த இல்ல அதுக்குதான் அவங்க கமிஷனரே மாத்திருக்காங்களே, கிரைம் சிட்டி பிரான்ச்சோட கிரைம் பிரான்ச்சோட கமிஷனரே மாத்திருக்காங்க. முதல்வர் அவர்கள் நேர்லயே சென்றிருக்காரு. கமிஷனர் மாத்தினது கமிஷனருக்கான தண்டனை. இந்த கொலையை திட்டமிட்ட நபர்கள் யார்? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கோம்? எந்த நோக்கத்திற்காக திட்டமிடப்பட்டது? இதோட அரசியல் காரணம் என்ன? அது நமக்கு தெரியாம எப்படி இதை செயல்படுத்த முடியும்? கமிஷனரை மாற்றுவது அவருடைய ஒரு பழிக்கு பழின்னு சொல்றாங்க. 8 பேர் சரணம் அடைஞ்சிருக்காங்க. ஏன் அதை நீங்க நம்ப மறுப்பீங்க? பழிக்கு பழினால தப்பு தானே. நீங்க வந்து ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது பழிக்கு பழி அப்படிங்கிறது வந்து அது காரணம். ஆனா வந்து அந்த பழிக்கு பழியாக ஒரு நபரை வெட்ட வெளியில் வந்து நம்ம அவர் வீட்டுக்கு முன்னாடி வெட்ட முடியும், வெட்டி படுகொலை செய்ய முடியுங்கிறது அரசோட கையாளாத்தனம் தானே காட்டுது. பழிக்கு பழி எல்லாத்துக்கும் கோபம் இருக்கு. ஒருத்தனும் பழிக்கு பழி போனா எங்க போய் முடியுது? எல்லாத்துக்கும் வேற வேற கோபம் இருக்குல்ல. நாட்டுல இத்தனை வழக்குகள் நடக்குது. லட்சக்கணக்கான வழக்குகள் தமிழ்நாடு நீதிமன்றத்தில் இருக்கு. ஒருத்தரும் நான் வந்து பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு போனாங்கன்னா எங்க போய் முடியும்? பழிக்கு பழி வாங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தமிழகத்தில் இருப்பதற்கு காரணமே கையாளாத காவல்துறை தான். இந்த அரசின் கட்டுப்பாட்டில் காவல்துறை சரியாக செயல்படவில்லை. இந்த அரசு இந்த காவல்துறையை கண்டு மக்களுக்கு எந்த பயமுமே கிடையாது. நம்ம கொலை பண்ணலாம், அப்போ பழிக்கு பழி அவங்களா போய் சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு இந்த அரசால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு துணிச்சலா வந்து என்னுடைய பழியை தீர்த்துட்டு நான் ஜெயிலுக்குள்ள போறேன் அப்படிங்கறத வந்து அதுவே ஒரு ஆபத்தான நிலைதான். பழிக்கு பழிங்கிறது என்ன? அது வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம்? அது ஒரு கட்டுக்கதையா இருக்கலாம். எப்படி ஒரு ஒரு நாள சொல்றாங்க? இது எப்படியும் பல மாதங்கள் திட்டம் போட்டிருப்பாங்க. இதுல அரசியல் நோக்கம் இருக்கிறத நான் பாக்குறேன். ஒரு வளர்ந்து வரும் பட்டியலின மக்களுக்கான தலைவர் நம்ம வந்து அந்த இறுதி ஊர்வலம்லாம் பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவதை போல மக்கள் வந்து சாராய கூட்டம் கூட்டமாக அந்த ரோட்லயே போறாங்க. வழக்கமாக 1 மணி நேரத்துக்கு திட்டமிட்ட அந்த ஊர்வலம் பல மணி நேரம் கடந்து அடுத்த நாள் அதிகாலையில அடக்கம் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு, இளைஞர்களை நல்வழிப்படுத்துற நோக்கில் அவர் போயிட்டு இருக்காரு. இப்படி இளைஞர்களை வந்து சரியான வழிக்கு எடுத்துட்டு போகணும். அவர்கள் வந்து இந்த கொலை கேஸ்னு அவர் வந்து திருந்தி மக்களை வந்து மக்கள் வந்து அவருடைய இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணும், நன்றாக படிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல பல சமுதாய பணிகள் செய்யறதா வந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு நபரை அரசியல் எதிர்காலம் சிறப்பாக உள்ள நபர் கொலை செய்யப்படும் பொழுது இது அரசியல் கோணத்தில் தான் நம்ம விசாரணை பண்ண வேண்டும். அதை செய்ய வேண்டிய இடத்தில் தமிழக காவல்துறை இல்லை. தமிழக காவல்துறை தன்னுடைய தோல்வியை மறைப்பதை இப்போ நம்ம பாக்குறோம். இப்ப நீங்களே கேக்குறீங்க பழிக்கு பழி பண்ணிட்டாங்க, கேஸ முடிச்சுங்க அப்படின்னு. பழிக்கு பழி பண்ற தைரியம் ஏன் வருது? யார் வேணாலும் பண்ணுவாங்களா? அதுவும் கொலை தானே. கொலை செய்வதற்கும் காரணம் எதுவாக இருந்தாலும் வெட்ட வெளியில் கொலை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு அர்த்தம். சோ எதுவாக இருந்தாலும் முழு உண்மை கொண்டு வருவதற்கு நம்ம சிபிஐ விசாரணை வேணும் கேட்கிறோம். எந்தெந்த இடங்களில் திமுக வந்து இன்வால்வ் ஆயிருக்கலாம், திமுக அரசு சரியா வந்து செயல்படல,
அப்படின்னு நினைக்கிறோமா அந்த இடத்துல சிபிஐ கேட்கிறோம். இல்லைன்னா தப்பு இருக்கு. அடுத்தது தமிழக முதல்வர் அவர்கள் சொல்றாரு, 3 தடவை தோற்றும் பாஜக தங்களை திருத்திக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து திமுக ஆட்சி வந்ததுல இருந்தே வந்து இந்த பினான்சியலா நம்மள வந்து பாரபட்சம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இது வந்து இந்த இது வந்துங்க மெட்ரோ பிடிஆர் இல்ல இந்த பிடிஆர் மெட்ரோல நேர்லயே போய் சொல்லியிருக்காங்க. மெட்ரோல பினான்ஸ் மினிஸ்டர், தமிழக பினான்ஸ் மினிஸ்டர், அங்க இருக்க பினான்ஸ் மினிஸ்டர் நேர்ல போய் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் அவர்களே சொல்றாரு, செகண்ட் பேஸ்க்கான மெட்ரோ பணிகளுக்கான தொகையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தரல. இது வந்து இது வந்து நம்ம வந்து மத்திய அரசுக்கு நிதி மாநிலங்கள்ட்ட இருந்து வருது. அது வருமான வரியா வருது, ஜிஎஸ்டி அதுல இருந்து ஒரு ஷேர் மத்திய அரசுக்கு போகுது. அதுல இருந்து ஜிஎஸ்டில இருந்து போற வரிகள், மற்ற வரிகள் எல்லாமே ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிநிலை குழுவின் அடிப்படையில வந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க. இதுல வந்து நமக்கு இப்ப தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2014-15 நிதியாண்டுல, அதாவது பாஜக அரசு, மோடி அவர்கள் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வந்து ஒரு வருடத்திற்கு மத்திய அரசு மாநிலத்துல செய்யக்கூடிய வழங்கக்கூடிய நிதின்னு பார்த்தோம்னா 35,000 கோடி. அது வந்து இன்னைக்கு 70,000 கோடி இரட்டிப்பாயிருக்கு. அப்போ வந்து நமக்கு நீங்க கேட்கிற திட்டத்துக்கு எல்லாமே நிதி மத்திய அரசால் கொடுக்க முடியும். எந்த அரசாலும் கொடுக்க முடியாது. ஒரு வேலையை வந்து நீங்க வந்து ஒரு மிஷின் வச்சுட்டு அடிச்சா வேணா போலாம். அப்படி செயல்பட்டால வந்து ஒட்டுமொத்த நிதிநிலையுமே கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ கேட்கும் திட்டங்களுக்கு, அனைத்து திட்டங்களுக்கும் மத்திய அரசால் நிதி கொடுக்க முடியாது. நாம் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தின் பட்ஜெட் போடுறாங்களா வருஷம் வருஷம், அந்த பட்ஜெட்ல மத்திய அரசோட பங்கு குறைஞ்சிருக்கா அதிகமா இருக்கா நம்ம பார்க்கணும். 2014ல 35,000 கோடி, இன்னைக்கு அது 70,000 கோடி. அப்போ ஒரு வருடமும் மத்திய அரசு தன்னுடைய பங்களிப்பை தமிழகத்திற்கு வேறு வேறு வழியில கொடுக்குறாங்க. ஜல்ஜீவன்ல வருது, மெடிக்கல் காலேஜஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, ரோடு போடுறாங்க. இன்னைக்கு நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை பார்த்தோம்னா 2014 இருந்ததை விட இன்னைக்கு இரட்டிப்பாயிருக்கு. தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை எண்ணிக்கை, அதுக்கு செலவு பண்றாங்க. மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய அளவில் செலவு பண்றாங்க. இன்னைக்கு வந்து இவங்க ஐபோன் தயாரிக்கிறதா சொல்றாங்க இல்லையா? ஐபோன் தமிழகத்துல இருந்து இத்தனை ஆயிரம் கோடிக்கு ஏற்றுமதி ஆகுதுன்னு சொல்றாங்க. பேட்டரி கார், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஹப்பா தமிழ்நாடு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதற்கான பிஎல்ஐ, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ், உற்பத்திக்கான ஊக்குவிப்பு தொகை, அது யாரு கொடுக்குறாங்க? மத்திய அரசு கொடுக்குறாங்க. அப்ப பிஎல்ஐக்கு நிதி வருது இல்ல? ஐபோன் வந்து இங்க தயாரிச்சாலும் அதற்கான ஊக்கத்தொகை மத்திய அரசு கொடுக்குறாங்கல்ல, அது இங்க தொழில் வளம் பெருக உதவுது இல்ல? டிஃபென்ஸ் காரிடர், அதுக்கு மத்திய அரசு சப்போர்ட் பண்றாங்க. சோ அது மொத்தம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கும் நிதி அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதான்னு கேட்டோம்னா அதிகரிச்சிருக்கு. அதை நான் சொல்றது, நீங்க ரூபாய் மதிப்பை விட்டுருங்க, பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. மாநில அரசோட பட்ஜெட்ல மத்திய அரசின் பங்கு அதிகமாக இருக்கிறது. அதை நீங்க பிடிஆர் கொடுத்த வெள்ளை அறிக்கையிலேயே பார்க்கலாம். ஆக மொத்தம் நான் அப்படிதான் பார்க்கணும்னா, நான் வந்து மெட்ரோ கேட்டேன் கொடுக்கல, நான் வந்து தேனாம்பேட்டில் வந்து ஃபிளைஓவர் கட்டுறதுக்கு பணம் கேட்டேன் கொடுக்கல, நான் வந்து ஜி ஸ்கொயர் பிளாட் வாங்கிட்டேன் அங்க வந்து ஏர்போர்ட் கட்டணும்னு பணம் கேட்டேன் கொடுக்கல. இது எல்லாமே வந்து வெற்று கூச்சலா நம்ம பார்க்கணுமே ஒழிய, ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு வரும் நிதி மோடி அவர்கள் அரசால், மத்திய அரசால் குறைக்கப்படவில்லை, அதிகரிக்கப்பட்டுள்ளதுங்கிறத நிதர்சனமான உண்மை. இதை தொடர்பாக யார்கிட்ட வேணாலும் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கேன். நீங்க ஆதாரத்தோட எடுத்துட்டு வாங்க. நான் இந்த வருடம் இந்த துறைக்கு எவ்வளவு நிதி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அதையெல்லாம் விட்டுட்டு வந்து இவர்கள் ஆசைக்கும் தேவைக்கும் வந்து மத்திய அரசு பணம் கொடுக்க முடியாது. அவர்கள் மெட்ரோ வேணும் அப்படின்னா வேற இடத்துல ஒரு பணம் நிதி குறைக்கணும். அதே சமயம் சென்னை மெட்ரோவில் காட்டும் அக்கறையை ஏன் மதுரைக்கோ கோவைக்கோ அந்த அரசு காட்ட மாட்டேங்கிறாங்க? சென்னையில 2வது விமான நிலையம் வேணும்னு வந்து அக்கறையா வேலை செய்யறாங்க. பரந்தூர்ல விமான நிலையம் வேணும்ட்டு இந்த அரசு வேலை செய்கிறது. ஆனால் கோவை விமான நிலையம் 2010ஆம் ஆண்டு கலைஞர்கள் ஆட்சியில் இருந்த போது போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்று வரை 14 வருடங்கள் கடந்தும் நிலத்தை எடுத்து மத்திய அரசு கொடுக்கல. அப்ப கோவைக்கு இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டை சிக்கல் இருக்கும் பொழுது சென்னைக்கு எதற்காக 2ஆம் விமான நிலையம்? அதுவும் எப்ப கேட்கறாங்க? இப்பதான் வந்து ஒரு டெர்மினல் வந்து 2,500 கோடியில மோடி அவர்கள் தொடங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு புது டெர்மினல் வந்தாச்சு,
பழைய டெர்மினல் அப்கிரேட் ஆயாச்சு. இந்த நிலைமையில வந்து சென்னைக்கு 2வது விமான நிலையம் கேட்பது தவறு. அதை விடுத்து கோவை விமான நிலையத்தை வந்து அவன் டெவலப் பண்றதுக்கு பார்க்கணும். எப்ப லண்டன் ஃபைல்ஸ் விட போறீங்க? திரு செல்வ பெருந்தை அவர்களோட லண்டன் ஃபைல்ஸ் எப்ப விட போறீங்க? இப்பவே அங்கங்க வந்து ஒரு சில பேர் வந்து தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வ பெருந்தகை வந்து ஒரு சாதாரண ஆர்பிஐல கடைநிலை ஊழியர் இருந்த நபர். அவருக்கு லண்டன்ல வந்து சொத்து வாங்குற அளவுக்கு எங்கிருந்து வருமானம் வந்தது? அந்த எப்படி அந்த வருமானத்தை எப்படி அங்க கொண்டு போய் முதலீடு பண்ணாரு? அது போன்ற தகவல் வரும்போது இவருடைய உண்மை முகம் தெரியும். இன்னும் வந்து சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்கே இவரை தலைவராக நியமித்தது ஒரு வெட்கக்கேடான செயல். எந்த கட்சியின் அலுவலகத்தை குண்டர்கள் துணையுடன் சென்று தாக்கினாரோ அந்த கட்சியோட மாநில தலைவராக வந்து இன்னைக்கு அவரை போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ்ல தலைவர்களே இல்லையா? வேற தகுதியான திறமை வாய்ந்த தலைவர்கள் பலர் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு வரலாற்றுல பார்த்தோம்னா குண்டாஸ்ல கைதாயிருக்காரு, கொலை வழக்கு இருக்கு, ஆயுதங்கள் வைத்திருந்ததாக வழக்கு இருக்கு. இது போன்ற ஒரு குற்ற பின்னணி உள்ள நபரை எதற்காக தலைவராக போட்டிருக்கிறார்கள்? ஒரு பக்கம் வந்து நம்ம பிஜேபி சைடுல போலீஸ் வந்து தலைவரா போட்டா, காங்கிரஸ் சைடுல வந்து ஒரு குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு கைதான நபரை வந்து தலைவரா போட்டிருக்காங்க. இது வந்து காங்கிரஸ் வந்து திருத்தி கொண்டா அவருக்கு வருங்காலத்துல நல்லது. இவரே தலைவராக தொடர்வது அந்த கட்சிக்கு மேலும் மேலும் பல அவமானத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இல்ல ஆனா இப்ப அவர் வந்து இவ்வளவு நாள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இதை நிரூபிக்கலன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் நேத்தில இருந்து சமீப நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்படும் திரு அண்ணாமலை அவர்கள் மேலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இல்ல எஸ்சி வழக்கோட அது எந்த சிச்சுவேஷன்ல அப்ளை ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாம அவரு சொல்றதா தான் நம்ம பாக்குறோம். இது வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. நீங்க இந்த வழக்குல கைதானீங்க. நீங்க வந்து குண்டாஸ் வழக்கில் கைதாகி உள்ள போனாங்க. கொலை வழக்குல கைதாயிருக்கீங்க அப்படின்னு சொல்றது எப்படி எஸ்சி எஸ்டில வரும்? இவரோட வழக்குகள் இருக்கு. வழக்கு நம்பர் வாரியாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு வாரியாக செல்வ பெருந்தகை கடந்து வந்த பாதை அப்படிங்கிற பேர்ல வந்து விரிவான தகவல் கொடுத்த பிறகு அவர் வந்து அவர் வந்து தான் ஒரு முன்னாள் ரவுடி அப்படிங்கிறத வந்து அவர் மறைக்க முடியாது. அந்த சிக்கலை திசை திருப்புவதற்காக நான் வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வந்து வழக்கு போறேன் அப்படின்னு மிரட்டி பார்க்கிறாரு. இந்த வழக்கு அந்த சட்டத்திற்கும் இப்போது அவர் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கும் எந்த முகாந்திரமுமே கிடையாது. அவர் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது. சாதி ரீதியிலான குற்றச்சாட்டு கிடையாது. அதனால வந்து அவர் சாதிக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொள்வது தவறு. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்து கொண்டு மற்றொரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் வைக்கும் குற்றச்சாட்டிற்கு நீ குற்றச்சாட்டு சொன்னாலும் நான் எஸ்சி எஸ்டி வழக்கு போடுவேன் அப்படிங்கிறது வந்து இவர் ஜாதிய தன்னுடைய கேடயமா பயன்படுத்துறது அது மிகவும் தவறான முன்னுதாரணம். இது போன்ற வந்து வழக்கு போடுவதற்கு அவருக்கு வந்து பதவி கொடுக்க கிடையாது. அவருக்கு வந்து கட்சியை வளர்த்துறதுக்கு தான் பதவி கொடுத்திருக்காங்க. அந்த சூழ்நிலை இது போன்ற வந்து இதெல்லாம் தெரியாமையா காங்கிரஸ் அவருக்கு வந்து தலைவர் பதவி கொடுத்திருக்கும்? இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்க ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க எந்த அலுவலகத்தை தாக்கினாரோ அந்த அலுவலகத்துல அந்த மாநில கட்சி தலைவரா வந்திருக்காரு. இதெல்லாம் தெரியாமையா காங்கிரஸ் தலைமை வந்து அவரை தலைமை இதுல வைக்கும்? காங்கிரஸ் வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்தார்களா அல்லது இவரை தலைவராக போட்டால் திமுக இணக்கமாக இருக்கும், திமுகவோட ரெக்கமெண்டேஷன்ல இவரை பொறுப்புல போட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா வந்து இவரை போட்டதும் அந்த கட்சி இன்றிருக்கும் நிலைமையை வந்து தெளிவா சொல்லுது. இதுல வந்து 10 வருடம் 20 வருடம் 2 முறை 3 முறை 4 முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவங்களா இருக்கும் பொழுது எதற்காக 5 கட்சி மாறி இருக்காரு? புரட்சி பாரதம் போயிருக்காரு, புதிய தமிழகம் போயிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் போயிருக்காரு, அப்புறம் வந்து இப்ப காங்கிரஸ் வந்து செட்டில் ஆயிருக்காரு. அடிக்கடி கட்சி மாறும் நபரை அவரை எதற்காக தலைவரை போன வேற தலைவர்களே கிடையாதா? அது வந்து காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்கிறது அவங்க வந்து ஒரு ஒட்டி பிழைக்கிறாங்க. அந்த கட்சி நிர்வாகிகள் கூட பேசியிருக்காங்க. நம்ம வந்து திமுகவை அண்டி பிழைக்கும் அடிமையாக பிழைக்கும் நிலை மாற வேண்டும், தன்னிச்சையாக சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல வந்து இவர்கள் வந்து திமுகவின் அழுத்தம் காரணமா அப்படிங்கிறது அழுத்தத்தின் காரணமாக தான் போட்டிருக்கலாம். அது வந்து இவரை போட்டதை வந்து அந்த கட்சிக்கே பெரிய அவமானம் மொழியா நமக்கு அந்த வகையில் அதனால வந்து எந்த அரசியல் நஷ்டமும் கிடையாது. நமக்கு இவரை போன்ற தலைவர்கள் இவரை போன்ற குற்ற பின்னணி உள்ள தலைவர்களை ஒரு நபரை தலைவராக போட்டது நமக்கு நன்மைதான்.
கண்டிப்பா பொறுத்தது பார்ப்போம். நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.